ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி ஐயனார் துணை சீரியலில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். 2 பேரும் மேஜர் விரும்பி ஓடி வந்துட்டாங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சார்னு நிலா அப்பா கிட்ட இன்ஸ்பெக்டர் சொல்கிறார். அதை கேட்டு நிலா ஷாக் ஆகி சோழனை பார்க்க கண்டுக்காத அமைதியாக இருந்து கண்ணால் சை காட்டுறாரு. நிலாவுடைய அண்ணன் இதை கேட்டு சோழனை அடிக்க மாப்பிள்ளையும் சேர்ந்து அடிக்கிறான். இன்ஸ்பெக்டர் தான் உள்ளே புகுந்து தடுத்து நிறுத்துறாரு. அவரை அடிக்க வேணான்னு சொல்லுங்க சாரா, அங்கேருந்து கிளம்புற முடிவா நான் தான் எடுத்தேன்னு நிலா சொல்கிறாங்க. இதுக்கு மேலே என்னால் எதுவும் செய்ய முடியாது சார், பொண்ணை இங்கேருந்து உங்களால் கூட்டிகிட்டு போக முடியாதுன்ட்டு இன்ஸ்பெக்டர் நிலாவோட அப்பாட்ட சொல்கிறாரு. என்னை வேணான்னு சொல்லிவிட்டு இவங்க கூட வாழ்ந்துடுறான்னு நினைக்கிறியா? கொன்று போட்டுருவேன்ட்டு மாப்பிள்ளை சொல்கிறான். அதை நானே செய்வேன் மாப்பிள்ளைன்ட்டு நிலாவுடைய அண்ணன் சொல்கிறாரு. என் கண்ணு முன்னாடி இப்படி பேசுனா உங்களை நம்பி எப்படி பொண்ணை அனுப்புறதுன்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. ஏட்டு மேலே சோழனை கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணு மட்டும் அவங்க அப்பா கூட போயிட்டா பொண்ணை கடத்தின கேஸில் நீ உள்ளே போயிடுவேன்ட்டு சொல்கிறாரு. சார், நான் தான் கடத்தலைன்னு நிலாவை சொன்னாங்களே அப்படின்ட்டு சோழன் சொல்ல, மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் வந்தால் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ட்டு சொல்லிடுறாரு. இதை கேட்டு சோழனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. வேணுன்னா ஒன்று பண்ணலாம், உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்க அப்பா கிட்ட எங்கள் சைடில் இருந்து எந்த தொந்தரவும் வராதுன்னு எழுதி வாங்கிக்கலான்ட்டு சொல்கிறாரு. அடுத்து நிலாட்டு இன்ஸ்பெக்டர் ஐஜிக்கிட்டேருந்து எனக்கு ப்ரெஷர் வந்துக்கிட்டே இருக்குது, அடுத்த பிரச்சனை வர்றதுக்குள்ளே கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடலான்ட்டு சொல்கிறாரு. கல்யாணமான்ட்டு நிலா ஷாக்காக சோழன் தான் நான் பேசுகிறேன் சார்ன்ட்டு சொல்கிறாரு. நாம் இங்கேருந்து கிளம்பி போயிட்டா வழியில் வண்டியை நிறுத்தி உங்களை கூட்டிகிட்டு போய் அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதை தடுக்கணும்னா நாம் கல்யாணம் பண்ணிக்கலாம், நிஜ கல்யாணம் இல்லைங்க. உங்கள் அப்பா கிட்டே இருந்து தப்பிக்கிறதுக்காக இது ஒரு டூப் கல்யாணம்னு நினச்சிக்கோங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேயே கல்யாணம் நடக்க ஏற்பாடு நடக்குது. ரெஜிஸ்ட்ரார் வராரு. மாலை தாலி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. நிலாவோட அப்பாவுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லோரும் சொல்கிற மாதிரி இவனை கல்யாணம் பண்ண போறியான்னு கேட்டால் இந்த பொண்ணு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அழுதுகிட்டே இருக்கா. மாலையை கொடுத்து போட்டுக்க சொல்கிறாங்க போலீஸு. இந்த டைமில் நிலாவுடைய அண்ணன் உன்னோட கல்யாணத்துக்கு எத்தனை கோடி செலவாக இருக்குது தெரியுமான்ட்டு கேட்குறாரு. ஐயோ, ரூட் மாறிடும் போல இருக்கேன்னு சொல்லி சோழன் நிலாவோட கழுத்தில் மாலை போட்டுறாரு. அதை பார்த்து அவங்க அண்ணன் அடிக்க வர அவங்க அப்பா தான் தடுக்கிறாரு. பொண்ணு தன்னோட கையை விட்டு போனதை லேட்டாக புரிஞ்சுக்கிறாரு. சோழன் தாலியை கட்ட இந்த பொண்ணை விம்மி அழுதுகிட்டு இருக்கா. சோழனுக்கு இந்த கல்யாணத்தில் ஹாப்பி தான். ஆனால் இந்த பொண்ணு நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. எனிவே ஹாப்பி மேரிட் லைஃப்.